ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெலுங்கில் ரிலீஸ் ஆன அகனன்னக ஒக்கராஜு இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ நவீன் போலி ஷெட்டி ஒரு ஜமீன்தார் மாதிரி அந்த ஊரில் இருக்கிற மக்களை ஏமாற்றிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப கடன்லையும் எந்த காசுமே இல்லாமல் இருக்கார். அதனால நம்ம ஹீரோ எப்படியாவது ஒரு பெரிய ஜமீன்தார் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவும் பண்ணுறாரு. அதுக்கு தகுந்த மாதிரியே ஹீரோவும் மீனாட்சி சௌத்ரி 2 பேருமே லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு சில உண்மையெல்லாம் தெரிய வருது. மீனாட்சி சௌத்ரியே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா, எப்படியாவது நான் கடனை அடைக்கணும் அப்படின்னு முயற்சியும் பண்ணுறாரு. இதுக்கு நடுவில் மீனாட்சி சௌத்ரிக்கும் பிரச்சனை இருக்கிறனால அந்த கடனையும் இவர் தான் அடைக்கணும் அப்படின்னு ஒரு பாண்டு மாதிரி எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. கடைசியில் ஹீரோ அந்த ஊரில் நடக்கிற பிரசிடென்ட் எலெக்ஷனில் நிற்கிறாரு. கடைசியில் ஹீரோ அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சாரா இல்லையா, அதுக்கு நடுவில் அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சாரா இல்லையா, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் மாரி ஒரு காமெடி ரொமான்டிக்கை எப்படி கொண்டு போகணுமோ அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா கொண்டு போயிருக்காரு. எதுக்குன்னா, படத்தில் இந்த பொலிட்டிக்கல் காட்சி, அந்த காமெடி காட்சி, இந்த சொத்து ரிலேட்டடான காட்சி, அது எல்லாத்தையுமே காமெடி கலந்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நவீன் போலி ஷெட்டிக்கும் மீனாட்சி சௌத்ரிக்கும் நடக்கிற அந்த ரொமான்ஸ் காட்சிலாம் நல்லாவே காமிச்சிருக்காங்க. அது போக படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமோட்டோகிராஃபர் செகண்ட் ஹாஃபில் அந்த எலெக்ஷன் நடக்கிற அந்த காட்சி எல்லாத்தையுமே சூப்பராக காமிச்சிருக்காரு. அது போக நவீன் போலி ஷெட்டி கடைசி கிளைமேக்ஸில் பண்ணுற அந்த ஃபைட் காட்சியும் சினிமோட்டோகிராஃபர் சூப்பராக காமிச்சிருக்காரு. படத்தில் மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, இது ஒரு காமெடி ரொமான்ஸ் கலந்தது தான். அதனால படத்தில் காமெடிக்கு ஏற்ற மாதிரி சில பாட்டும் வச்சுருக்காங்க, ரொமான்ஸுக்கு ஏற்ற மாதிரி சில பாட்டும் வச்சுருக்காங்க. அதில் மியூசிக் டைரக்டர் எங்கேயுமே குறை வைக்கலை. அது போக பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலே வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். டைரக்டர் மாரி படத்தில் எமோஷனு, காமெடி, ரொமான்ஸு இதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா கொண்டு போயிருக்காரு. அது போக படத்தில் ஃபேமிலி எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் அந்த ஒய்ஃபை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்கிற அந்த காட்சி எல்லாத்தையுமே டேரக்டரும் சரி, மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சரி அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் டேரக்டர் மாரி ஹீரோவுக்கு வைக்கிற அந்த காமெடி காட்சிலாம் நம்ம சொல்லவே தேவையில்ல, அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோ எப்பயுமே காமெடினாலே பிச்சு உதறிடுவார். இந்த படத்தில் என்னமோ இவரோட காமெடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது போக இவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பண்ணுற அந்த ஸ்கெட்சை ஒன்று காட்டுவாங்க பாருங்கள், சாருலதா அப்படின்னு. அந்த ஸ்கெட்செலாம் உண்மையிலேயே பார்க்கும்போது தரமாக இருந்துச்சு. அது போக இந்த படத்தில் ரொமான்ஸ் காட்சிக்கும் பெருசாக நம்ம குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் படத்தில் கொஞ்சம் கிரிஞ்சான காட்சின்னு பார்த்தோம்னா, செகண்ட் ஹாஃபில் அந்த வில்லன் பண்ணுற அந்த காமெடிலாம் பார்க்கும்போது, என்னடா அந்த மனுஷன் புஷ்பா படத்தில் எப்படியோ காமிச்சிருந்தாங்க, இந்த படத்தில் இவரை டம்மியாக காமிச்சிருக்காங்களேன்னு தான் இருக்கும். அதை மட்டும் நம்ம டேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படம் ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங் வெர்ஷனுடைய அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷனில் லிப்ஸிங் கூட பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதில் எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 30 நிமிஷம் இருக்குது. இந்த 2 மணி நேரம் 30 நிமிஷத்துலையும் நம்ம எங்கேயும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.5 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.